இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 29வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும். ஏன், எதற்காக? கர்த்தர் என்ற பெயர்தான் இந்த வருடத்திலே நம்மை பாதுகாத்தது. கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கமாம், நீதிமானதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வருடத்திலே இயேசுவே என்று நோக்கி கூப்பிட்ட பொழுது, அப்பா என்று கூப்பிட்ட பொழுது, இரட்சகரே என்று கூப்பிட்ட பொழுது, என் கண்மலையே என்று கூப்பிட்ட பொழுதெல்லாம் அவர் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்தாரே. கரங்களை உயர்த்தி இதோ தலையை வானத்திற்கு நேராக எடுக்கும் போதெல்லாம், உங்கள் இருதயம் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தாரே. அந்த தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். இயேசு என்ற பெயரால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு, இயேசு என்ற பெயரால் மட்டுமே நமக்கு விடுதலை, இயேசு என்ற பெயரால் மட்டுமே நமக்கு சுகம், இயேசு என்ற பெயர் மட்டுமே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது, சத்துவத்தை கொடுக்கிறது. அந்த நாமத்தை உயர்த்துங்கள், அந்த நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் பெரிய அதிசயங்களை செய்தாரே, நன்றி செலுத்துங்கள். உறுப்புகள் ஏது பழுதாகாதபடிக்கு நம்மை காத்தாரே, அவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். நம் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூட குறையாதபடிக்கு இந்த வருடம் முழுவதும் நம் குடும்பத்தை சேதமின்றி பாதுகாத்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துங்கள். சரீரத்தில் எந்த பலவீனம் இல்லாமல் பாதுகாத்தாரே, சமாதானத்தை கொடுத்தாரே, சந்தோஷத்தை கொடுத்தாரே, ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை கொடுத்தாரே, அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள். மனுஷன் என்ற பெயரிலே எந்த பெயருள்ள மனுஷனுக்கும் அவனுக்கு மகிமையை நீங்கள் செலுத்தினால் அவன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு இருந்த இடம் தெரியாமல் போகும். அவன் கல்லறை மட்டுமே மிச்சம். ஆனால் தேவனுக்குரிய நாமத்தை நீங்கள் உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்தும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும் பேரின்பத்தையும் பேரானந்தத்தையும் காண்பீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உமக்குரிய மகிமையை செலுத்தி உம்மை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்கள் நாமம் மாத்திரமே, உங்கள் பெயர் மாத்திரமே எங்களை பாதுகாத்தது. எங்களுடைய தாய் தகப்பனோ, எங்களுடைய கூட பிறந்தவர்களோ, எங்களுடைய ஆண்டவரை உறவுகளோ எதுவுமே செய்ய முடியாத காரியங்களை என் தேவன் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்ல உற்சாகமாய் பாட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இயேசு இரட்சகர் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.